என்னோட பேரு பூர்ணிமா. எனக்கு இப்போ 23 வயசு ஆகுது. என்னோட மாமனாருக்கு 50 வயசா இருந்தாலும் ரொம்பவே பலசாலியா இருந்தாரு. அவர் 50 வயசானவர் தான். ஆனா இன்னும் ஒரு இளைஞன் மாதிரி ரொம்பவே ஆரோக்கியமா பார்க்கறதுக்கு இருந்தாரு. அவர் என்னோட மாமியார ரொம்பவே அன்பா நேசிக்கிறது, எப்பவுமே அவங்கள மகிழ்ச்சியா வச்சிருந்தாரு. ஆனா இரவு நேரத்துல மாமியார் அவங்க ரூம்ல இருந்து விசித்திரமான சத்தங்கள் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா நான் பார்த்தப்போ மாமியார் ரூம்ல இருந்து வெளியே வந்து நொண்டி நொண்டி நடந்துட்டு போனாங்க. மாமியாரோட இந்த நிலைமையை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். மாமா என்ன செய்கிறாருன்னு நான் யோசிக்கவும் ஆரம்பித்தேன். மாமியார் இப்படி நொண்டி நடக்கிறாங்க. ஒரு நாள் மாமியாரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகிடுச்சு. அப்போ என்னோட மாமியார் என்கிட்ட சொன்னாங்க, நைட்டு உன்னோட மாமா பால் குடிச்சிட்டு தான் தூங்குவாரு, அதனால நீ மறக்காம அவருக்கு பால் கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மாமியார் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் மாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மாமாவோட ரூம்க்கு பால் கொடுக்கறதுக்காக போனேன். நான் பால் கிளாஸை வச்சுட்டு பின்னாடி திரும்பினதுமே மாமா என்னோட கையை பிடிச்சு தன்னை நோக்கி இழுத்தாரு. மாமியார்னு நினச்சி அவர் இரவு முழுக்க என் கூட இருந்தாரு. நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. நான் பார்க்க ரொம்பவே அழகா இருந்தேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 2 பிள்ளைங்க மட்டும்தான். என்னோட அண்ணா பிரகாஷ். நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம். என்னோட அண்ணாவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்துச்சு. என்னோட வீட்டுக்கு அண்ணி வந்ததுக்கு அப்புறமா என்னோட அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே பாசமாக அவங்க கூட இருந்தாங்க. என்னோட அண்ணி ரொம்பவே நல்லவங்க. என்னோட அண்ணாவுக்கும் அண்ணிக்கும் இடையில அன்பு அதிகமாக இருந்துச்சு. அண்ணா பக்கத்தில் இருக்க ஒரு டவுனில் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அவரோட ஆஃபீஸ்லேருந்து வர்றப்ப எல்லாமே சாப்பிட ஏதாவது கொண்டு வருவார். இதை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். கடவுள் எனக்கு இப்படி ஒரு அண்ணாவை கொடுத்துருக்காரேன்னு சொல்லி. என்னோட அம்மா அப்பாவுக்கு அண்ணா மேலே ரொம்பவே பெருமை இருந்துச்சு. ஏன்னா அவர் அவங்கள ரொம்பவே நேசிச்சாரு. என்னோட காலேஜ் படிப்பும் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா என்னோட அம்மாவும் அப்பாவும் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக வரன் தேட ஆரம்பித்தாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா என்னோட அப்பாவுக்கு ஒரு பையனோட வரன் கிடச்சிது. அம்மா அந்த பையனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அவர் ரொம்பவே நல்லவர்னு தெரிய வந்துச்சு. பையனோட பேர் தினேஷ். ஆனால் அவருக்கு அப்பா அப்பா இல்லை. அவரோட அத்தையும் மாமாவும் அவரை தங்களோட மகன் மாதிரி வளர்த்தாங்க. அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான். எந்த விதமான குறைகளுமே இல்லை. நான் கல்யாணத்தை பற்றி கேள்விப்பட்டதும் என்னோட மனசில் பல கனவுகள் வர ஆரம்பிச்சுது. நான் உலகம் முழுவதும் உள்ள கனவுகளை பார்க்க ஆரம்பித்தேன். நான் இளமையாகவும் அழகாகவும் இருந்ததுனால ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு இடையில் இருக்கக்கூடிய உணர்வுகளை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா குடும்பம் நல்லது, ஆனால் தாமதிக்கக்கூடாதுன்னு நினச்சி விரைவாக எங்களோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சார். என்னோட கல்யாணம் 10 நாட்களில் நடந்துருச்சு. நான் என்னோட மாமனார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மாமனார் வீட்டில் என்னோட கணவரோட அத்தையும் மாமாவும் என்னை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு அந்த வீட்டில் நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாம் நடந்ததுக்கப்புறமா என்னோட கணவரோட ரூம்க்கு அனுப்பி வச்சாங்க. நேரம் அப்படியே போக ஆரம்பிச்சுது. நைட் ஆச்சு. நான் என்னோட கணவருக்காக ரூமில் காத்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் என்னோட மனசில் ரொம்பவே அமைதியற்றதாக இருந்துச்சு. ஏன்னா தாம்பத்திய இரவு பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது திருமணத்தை மறக்க முடியாத நாள்னு எனக்கு பயப்படவும் செஞ்சேன். கொஞ்ச நேரத்தில் தினேஷ் என்கிட்ட வந்தார். அவர் ரூம்குள்ளே வந்து என்னோட பக்கத்தில் உட்காந்தாரு. பூர்ணிமா, உன்னை போல ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கிடைக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு சொன்னார். பூர்ணிமா, எனக்கு 10 வயசாக இருந்தப்போ என்னோட அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அன்னையிலேருந்து என்னோட மாமாவும் அத்தையும் தான் என்னை அவங்களோட புள்ள மாதிரி வளர்த்துட்டு வர்றாங்க அப்படின்னு என்னோட கணவர் சொன்னார். நான் அமைதியாக அவரோட வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா நான் கேட்டேன், உங்கள் மாமா அத்தைக்கு அவங்களுக்குன்னு குழந்தை இல்லையா? அதுக்கு தினேஷ் சொன்னார், என்னோட அத்தைக்கு ரொம்ப காலமாக குழந்தையே இல்லை. மாமா அவங்களுக்கு எத்தனையோ சிகிச்சைகள் செஞ்சதுக்கப்புறமாவும் பல வருஷங்களுக்கு அப்புறமா அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க. ஆனால் பிரசவ நேரத்தில் அத்தையோட உடல்நிலை ரொம்பவே மோசமாச்சு. மாமா அவங்கள வெளிநாட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனார். டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேத்துல ஒருத்தரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. அப்போ மாமாவுக்கு எதுவுமே புரியல. அவர் அத்தையை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்னார். அத்தையோட உயிர் அப்போது காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனால் டாக்டர்,
நீங்க இதுக்கப்புறமா தாயாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த அதிர்ச்சியில மாமாவும் அத்தையும் ரொம்ப நாட்களா மனவலியிலேயே இருந்தாங்க. அதுக்கப்புறமா சில நாட்கள் கழிச்சு என்னோட அம்மாவும் அப்பாவும் விபத்துல இறந்துட்டாங்க. அன்னியிலேருந்து அவங்க என்ன அவங்களோட மகனா நேசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் எவ்வளவுதான் செஞ்சாலும் அவங்களோட உதவியை ஒரு நாளுமே நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. இதை பார்த்த எனக்கு அவரோட மாமாவையும் அத்தையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு புரிஞ்சுது. நான் அவரை கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி தேற்றவும் ஆரம்பித்தேன். நான் அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் அவரோட வார்த்தைகள் அதை விட உணர்ச்சிகளை என்னால் அதிகம் ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது. நான் என்னோட கணவரோட கையை பிடிச்சு இந்த விஷயங்களை பேசினபடியே எங்களோட இரவு கழிக்கலாமா, இது நம்மளோட கல்யாணத்தோட முதல் இரவுன்னு சொன்னேன். அவர் என்ன தன் கைகளால் இறுக்கமாக அணைச்சிக்கிட்டாரு. நானும் இந்த தருணத்துக்காக காத்திருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் தினேஷ் களைப்பா என்கிட்ட இருந்து விலகவும் ஆரம்பிச்சாரு. இதை பார்த்து உள்ளுக்குள்ள எனக்கு கொதிக்க ஆரம்பிச்சது. நான் எத்தனை கனவுகள் கண்டிருந்தேன், எத்தனை ஆசைகள் வச்சுருந்தேன். ஆனால் எல்லா கனவுகளுமே நொறுங்கி போயிடுச்சு. தினேஷ் ஒரு மனைவிக்கு தேவையான திருப்தியை எனக்கு தர முடியலை. அவர் உடனே ரொம்ப தூக்கத்தில் ஆழ்ந்துட்டாரு. ஆனால் நான் தண்ணீர் இல்லாத மீன் போல படுக்கையில் புரண்டுக்கிட்டே இருந்தேன். இப்படியே குடும்பத்தில் எப்போவுமே காலை வரும்னு எனக்கு தெரியல. நான் காலையில் எழுப்பி குளிக்க போனேன். திரும்பி வந்து பார்த்தப்போ மாமா உடற்பயிற்சி செஞ்சிட்டு இருந்தாரு. 50 வயசு ஆனதுக்கு அப்புறமா அவர் ஒரு இளைஞன் மாதிரி பார்க்கறதுக்கு இருந்தாரு. நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். நான் சமையலறைக்கு போயிட்டு டீ ரெடி பண்ண ஆரம்பித்தேன். டீ எடுத்துட்டு வந்து மாமா கிட்ட கொடுத்தேன். நான் டீ கொடுக்கறத பார்த்து என்னோட மாமா கேட்டாரு, மருமகளே உன்னோட அத்தை எங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு தெரியல மாமா, அவங்க உள்ளதான் இருப்பாங்களா இருக்கும், ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு சொன்னேன். நான் அவங்க 2 பேத்தையும் கவனிக்க ஆரம்பித்தேன். அத்தை எங்கே இருந்தாலுமே மாமா அவங்க பக்கத்தில் போயிட்டு இருந்துட்டு அவங்க கிட்ட விசித்திரமான நடத்தைகளை காட்டுவார். அத்தை எப்போவுமே சொல்லுவாங்க, இப்போ கூட உங்களுக்கு வெக்கமா இல்லையா, வீட்டில் புது மருமக வந்துட்டா, இவ இதை பார்த்தா என்ன நினைப்பா? அப்போ மாமா பதில் சொல்லுவார், என்ன நினைப்பா, ஒவ்வொரு கணவனும் தன்னோட மனைவி கிட்ட இப்படி தான் இருப்பான், தினேஷும் இப்படி தான் இருப்பான். மாமா அத்தையோட இந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு ரொம்பவே வெக்கமாக இருந்துச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன், தினேஷும் இப்படி தானா? இப்படியே 10 நாட்கள் போச்சு. ஒரு நாள் நைட்டு நான் பாத்ரூம்க்கு போகிறப்போ மாமாவோட ரூம்ல இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டுச்சு. அந்த சத்தங்களை கேட்டு அவரோட ரூமோட ஜன்னல் கிட்ட போய் பார்த்தேன். அங்கே மங்கலான வெளிச்சத்தில் நான் கண்ட காட்சி என்னையுமே ரொம்பவே உலுக்கிடுச்சு. எப்படியோ என்னோட உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு நான் என்னோட ரூம்க்கு வந்துட்டேன். நான் தினேஷை தூண்ட முயற்சிச்சேன். ஆனால் அவர் அவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். எதுவுமே புரியலை. நான் படுக்கையில் புரண்டுக்கிட்டே இருந்தேன். காலையில் என்னோட கணவர் தன்னோட வேலைக்கு செல்ல தயாராகிட்டாரு. அவரோட விடுமுறையும் முடிஞ்சிருச்சு. உண்மையிலேயே தினேஷ் நகரத்தில் தன்னோட வேலையை செஞ்சுட்டு மாத கடைசியில் மட்டும்தான் வீட்டுக்கு வருவார். நான் சமையலறைக்கு போயிட்டு அவருக்கு காலை உணவை தயாரித்தேன். அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போக தயாராகிட்டாரு. நான் முகத்தில் சோகம் தெரிய என்னோட ரூம்க்கு போனேன். ஆனால் நேற்று இரவு நான் கண்ட காட்சி என்னோட மனசில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. நான் நினச்சிக்கிட்டேன், அத்தை எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, இந்த வயசுலேயும் மாமா அவங்கள இவ்வளவு அன்பாக நேசிக்கிறாரு. ஆனால் என்னோட கணவர், அவருக்கு அன்புக்காக நான் ஏங்கிக்கிட்டே இருக்கேன். அவர் என்னை ஒருபோதும் சந்தோஷப்படுத்த முன்வரவே இல்லை. ஏன்னு